கிராம வங்கிகள் சங்க தலைமை கூடி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். ஜாக்கை உருவாக்கி இந்த ஐபிஓவை நாம் கிராம வங்கிகளுக்கு அனுமதிக்க முடியாது. ஏன்? ரெண்டு பிரச்சனைங்க. ஒண்ணு, கிராம வங்கி ஊழியர்களாக நாம் பாதிக்கப்படும். இன்னொன்னு, நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுவாங்க. நாம் எப்படி பாதிக்கப்படுவோம்? நாம அரசு வங்கி ஒரு அரசு வங்கியில ஏன் வேலைக்கு வர்றோம்? ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். 30-35 ஆண்டு காலம் என்ன ஒரு பெஞ்சில் உட்காரு பிங்க் ஸ்லிப் கொடுக்குவேன்னு அனுப்ப முடியாது. என்னைய வெளியே அனுப்பணும்னா அதுக்கான என்கொயரி இருக்கணும், அதுக்கான வேலை இருக்கணும், ஒரு செட்டப் இருக்குது, ஒரு செட்டில் லா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சும்மா நாளைக்கு காலைல போன் சொல்ல முடியாது. அப்போ இந்த படிப்பாதுகாப்பும் நமக்கான ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் போராடி பெற்ற உரிமைகள் இருக்குது. இந்த கிராம வங்கிகள் துவங்கப்பட்ட காலத்தில், ஒரு எமர்ஜென்சி காலத்தில் துவங்கப்படும் போது வணிக வங்கிகளுக்கு ஊதியம் கிடையாது, பென்ஷன் கிடையாது, கம்ப்யூட்டர் இன்கிரிமெண்ட் கிடையாது, பைபார்ட்டியல் செட்டில்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. பைபார்ட்டியல் செட்டில்மெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா அது கிராம வங்கி ஊழியர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட மாட்டாங்க. இவ்வளவு இருக்குது. கோபல் ரெட்டி அவார்டுக்கு பிறகுதான் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது. இவ்வளவும் நான் இன்னைக்கு நேரத்தை வாங்கல, 10-15 ஆண்டுகள் தொடர் போராட்டங்களில் ஒவ்வொரு வெற்றியாக குவித்து இன்னைக்கு வணிக வங்கி ஊழியர்களுக்கு நிகரான ஒரு ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு தலைமுறை ஓய்வு பெற்று அடுத்த தலைமுறை வங்கிக்கு வந்திருக்கு இதே கனவுகளோடு. இப்ப நம்ம கடமை என்ன? நாம் வாங்குற இந்த ஊதியத்தை அடுத்த தலைமுறைக்கு இதே மாதிரி கடத்தணுங்கிற கனவுகளும் இன்னும் எதிர்காலங்களை பிரகாசமாக நம்பிக்கையோடு வைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் 400-500 ஒவ்வொரு வங்கிக்கும் ரெக்ரூட்மெண்ட் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கனவுகளை ஐபிஓங்கிற இந்த ஒரு முடிவு சிதைக்கும். எப்படி சிதைக்கும்? இன்னைக்கே அவர் அரசு வங்கியா இருக்கும் போது கழுத்தை பிடிக்கலாம், ஏபிஐ பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. இதுக்கே லீவ் எல்லாம் 12 CL இருக்கு, 18 ML வருஷம் PL ஏண்டு லீவ் இருக்கு. ஆனா எடுக்க முடியுதா? யதார்த்தத்துல ஒரு அரசு நிறுவனமாக அரசு தரப்பு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கும் போதே, நபார்ட்ல இருந்து டைரக்டர், ரிசர்வ் பேங்க்ல இருந்து டைரக்டர், ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டர்ஸ் இப்படி இருக்கும் போது செட்டிலான உரிமைகள் பறிக்கப்படுது. இதுவே ஐபிஓ வந்தா, ஒரு 2-3 தனியார் டைரக்டர்கள் வந்தா இந்த வங்கி எப்படி நடத்தப்படும்? இந்த வங்கி லாபத்தை மட்டுமே குறியீடாக வச்சு நடத்தப்படும். அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன அலவன்ஸும் அவன் லாபத்தை பாதிக்கும். நாம் வாங்கக்கூடிய சம்பளம் அவன் லாபத்தை பாதிக்கும். இன்னைக்கு வேற எம்ப்ளாயி பிசினஸ் 17.5 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குது. 14.7 இருந்துச்சு, இந்த வருஷம் இன்னும் கூடி இருக்கு. அப்ப ஒரு எம்ப்ளாயி பிசினஸ், ஒரு எம்ப்ளாயி தலையில 17 கோடிக்கு மேல பிசினஸ் சுமத்தப்பட்டிருக்கு. இதுவே பிரைவேட் ஆச்சுன்னா இது 170 கோடியா விடமா? இத்தனை கிளைகள், அவனுக்கு கிளைகளை திறப்பான். ஆனா இவ்வளவு சம்பளம் கொடுத்து ரெகுலர் எம்ப்ளாயிஸ் வைக்க மாட்டான். அங்க சட்ட திருத்தம் கொண்டுட்டான் லேபர் ஆக்ட்ல, பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரலான்ட்டு. அப்போ அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா பிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வருவான். இங்க பிரைவேட்டுக்கான வாசல் திறந்துபட்டிருக்கு. இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை இருக்குது, அதுவே சட்டம் மாறி 12 மணி நேரம் மாறுது. அப்ப எல்லா வகையிலையும் ஒரு பக்கம் போராடிப்பட்ட சட்டங்களை திருத்தம் பண்ணிக்கிட்டு, ஒரு பக்கம் வங்கியின் பங்குகளை வித்துட்டா, இன்னைக்கு இந்த கனவுகளோடு போட்டி எக்ஸாம்ஸ்ல எதிர்கொண்டு உள்ள வந்தமோ அது நடக்காது. எல்லாருடைய கனவும் மண்ணெளில் போடப்படும். அப்போ நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளணும்னா இந்த இயக்கத்தை இன்னும் வீரியமாக ஐபிஓவை கைவிடும் வரை நாம் முன்னெடுக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அது மக்களுக்கானது. ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% கிராம வங்கிகள் கொடுத்த கடலில் 90% ஏழை எளிய கிராம விவசாய மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. கமர்ஷியல் பேங்க்ல போங்க, அது 70% கூட கிடையாது. இந்த வருஷம் போர்ட்போலியோல 13,000 கோடிக்கு அதை வித்துட்டு இருக்காங்க. எது? நம்ம ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். அப்போ நாம அவ்வளவு கொடுத்துருக்கோம். இது நாளைக்கு பிரைவேட் ஆச்சுன்னா இந்த கடன்கள் யாருக்கு கொடுக்கப்படும்? இது எந்த மக்களை போய் சேரும்? அப்போ ஒரு பக்கம் 50 வருடமாக கந்து வட்டிக்காரர்களிடமிருந்தும் வட்டிக்கு வாங்குற போக்குல இருந்தும் நாம் மீட்டெடுத்த அந்த ஏழை எளிய மக்கள் மீண்டும் கந்து வட்டிக்காரர்கிட்ட சிக்குவாங்க. இவ்வளவு ஆபத்து, மக்களுக்கு ஆபத்து, வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஆபத்து, அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து, கட்டி காத்து போராடிய வங்கிக்கு ஆபத்துனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மனமாச்சரியங்களையும் சரி செய்துக்கிட்டு இந்த வங்கியை காப்பாற்ற இன்னைக்கு போராட்டத்துக்கு இறங்கியிருக்கோம். இது ஒரு முதற்கட்ட போராட்டம். இந்த போராட்டத்தோடு எல்லாம் முடியுமான முடியாது. ஒரு இயக்கத்தின்
துவக்க புள்ளியை இன்னைக்கு வச்சிருக்கோம். எல்லா மனமாசிரியர்களையும் கடந்து, சங்க வேதங்களையும் கடந்து, இதுவரைக்கும் இருக்கும் முரண்பாடுகளை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு, இது நம் வங்கி, இதை நாம் தான் காப்பாற்ற போகிறோம் ஒரு ஒற்றை குரலோட கிளம்ப இருக்கிறோம். இந்த போராட்டத்தை, இந்த ஒற்றுமையை கட்ட வேண்டிய கடமை என்று சங்க குழந்தைக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு தோழர்களுக்கும் இருக்கு. இங்க வந்திருக்கும் தோழர்கள், வராத தோழர்களிடம் பேச வேண்டிய முக்கியமான செய்தி, இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க எல்லாம் செய்வாங்க. நிர்வாகம் வரும், போர்டு பேசும், எல்லாம் செய்யும். ஆனா ஐபிஓவை இடதுபுறமா கொண்டு வருவாங்க, எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த வங்கியின் சங்கங்களை பிளக்க ஓபிசி சங்கம் வாங்க, அதுவும் வாங்க, இதுவும் வாங்க, என்னெல்லாம் செய்வாங்க. இந்த ஒற்றுமையை பிழைக்க நாம் எப்போ ஒற்றுமையை பெற்றோமோ அப்ப வேற ஒரு காய் நிறுத்தப்படும். இது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சா எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு அரசியல் இருக்கும், ஒரு ஆணி வேர் இருக்கும். அது யார் கையிலும் இருக்கு. அந்த வேர்களை நாம் கண்டுபிடிக்கணும். அதற்கு எதிரான குரல்களை வலுவாக ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த போராட்டத்தை, இந்த துவக்க புள்ளியை வீரியமாக்கி தருவதற்கு, அடுத்த கட்டமாக பேசுவதற்கு தோழர் அஸ்வத்தை